பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்பதாக சர்வஞானி ஆம்னீஷியன் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் இயேசுவை தவிர மனிதனாக பிறந்தவர்களில் சாலோமோனைப் போல ஒரு ஞானி அவனுக்கு முன்பும் அவனுக்கு பின்பும் ஒருவரும் எழும்பவில்லை, இனிமேலும் எழும்ப போவதில்லை. தேவன் சாலோமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கலும் சாலோமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது என்று 1 ராஜாக்கள் 4:29-30 கூறுகிறது. அவனுடைய ஞானத்தை கேட்கும்படி சேபாவின் ராஜஸ்திரி முதற்கொண்டு தேசத்து மனுஷர்கள் எல்லாரும் ஆர்வமாக அவன் இருக்கும் இடத்திற்கு தேடி வந்தார்கள். அப்படி என்றால் யார் அதிக ஞானம் படைத்திருந்தார்களோ அவர்களை தேடி தேசத்து தலைவர்கள் துவங்கி எல்லா ஜனங்களும் ஓடி வந்தார்கள். சாலமோன் ராஜாவுக்கு இருந்த ஞானமே அவ்வளவாக வியக்கும்படி இருந்ததென்றால் அவனுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவருடைய ஞானம் எவ்வளவாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் ஒருவரே சர்வஞானி. அவருடைய ஞானத்திற்கு ஒப்பாக ஒருவரையும் சொல்ல முடியாது. மனுஷனுடைய சிந்தை முகத்தை பார்க்கும், தேவனுடைய சிந்தை மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கும். எல்லா மனுஷருடைய இருதயத்தை அறிகிற ஒரே ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய யோசனைகளும் ஆண்டவருடைய யோசனைகளும் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் வேறுபட்டிருக்கிறது. காரணம், அவர் சர்வஞானி. நீதிமொழிகள் 13:20 கூறுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்பதாக. இந்த உலகத்தில் நாம் ஞானவானாக ஜீவிக்க வேண்டுமென்றால் சர்வ ஞானம் படைத்தவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலக அறிவிற்கும் தெய்வீக ஞானத்திற்கும் அநேக வேறுபாடுகள் இருக்கிறது. உலக அறிவை பல புஸ்தகங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது ஒரு பிரபலமான தமிழ் பழமொழி. இதன் பொருள் வெறும் புத்தக அறிவு வாழ்க்கைக்கு போதுமானது அல்ல, அனுபவ அறிவும் மிக அவசியம் என்பதாகும். புத்தகங்களில் படித்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அது பயனற்றது என்று இந்த பழமொழி விளக்குகிறது. இந்த புத்தகங்களினால் வரும் அறிவு தற்காலத்திற்கு தேவையானது. ஆனால் தெய்வீக ஞானம் என்பது தற்காலத்திற்கும் விண்ணுலக வாழ்விற்கு இன்றியமையானது என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1:5 அப்போஸ்தலன் யாக்கோபு கூறுகிறான். உங்களுக்கு ஞானம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடம் கேளுங்கள். காரணம், அவர் ஒருவரே சர்வஞானி. உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய போதிய ஞானம் இல்லை என்று எண்ணினால் சர்வஞானியாகிய ஆண்டவரிடம் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்டதை அவர் கொடுப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு சர்வஞானியாகிய கர்த்தரிடம் நீங்கள் சஞ்சரிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் சர்வஞானியாய் இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்கும் போது உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புகிற நல்ல தகப்பன். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்ற உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் தேர்ந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இவர்கள் நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் காணட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். கண்மணி போல காத்திருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.